ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்காரு. அவர் தினமும் உங்ககிட்ட இருந்து ஒரு புதிய வித்தியாசமான ப்ராஜெக்டை எதிர்பார்க்கிறாரு. அதுவும் எந்த ஒரு லீவும் இல்லாம. கரெக்ட். எந்த லீவும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத முன்பின் தெரியாத யாரோ சிலரோட லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ்களை வச்சு மட்டுமே அவர் அடை போடுறாரு. கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த பாஸை திருப்திப்படுத்துறதுக்காக உங்க தூக்கத்தை, உங்க உணவு நேரத்தை, குடும்பத்தோட செலவிடும் நேரத்தை எல்லாம் தியாகம் செய்ய சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில நீங்க இருப்பீங்களா? நிச்சயமா மாட்டோம். அன்றைக்கே ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்த வேலையை தான் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாஸ் வேற யாரும் இல்ல, நம்ம கைகள்ல இருக்கிற சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம் தான். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு தொழில்நுட்ப அப்டேட்டோ அல்லது புது கேஜெட்டோ கிடையாது. பியாண்ட் த ஹசல், ரிக்ளைமிங் த கிரியேட்டிவ் சோல் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இப்போ இந்த கட்டுரை பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துல வந்திருக்கு. அதாவது ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற நேரத்திலயா? ஆமா, நாம எல்லாரும் ஏஐ எப்படி வேலை செய்யுது, அல்காரிதம் எப்படி மாறுதுன்னு அந்த டூல்ஸ் பத்தி படிக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை அதை பயன்படுத்துற நம்மளோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுல காட்டுறதில்ல. உண்மைதான். இந்த கட்டுரையின் மைய நோக்கமே கண்டென்ட் கிரியேட்டர்கள் சந்திக்கிற அதீத மன அழுத்தம், அப்புறம் ஓய்வு ஏன் ஒரு கட்டாய தேவை, அவங்க என்றோ தொலைத்து விட்ட மன அமைதியை எப்படி மீண்டும் மீட்டெடுப்பது அப்படிங்கறத பத்தி பேசுறது தான். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உடனே ஒரு எண்ணம் வரலாம், நான் முழு நேர யூடியூபரோ அல்லது இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரோ கிடையாது, இது எனக்கு தேவையா அப்படின்னு. கண்டிப்பா பலருக்கும் இந்த சந்தேகம் வரும். ஆனா உறுதியா சொல்றேன், இது உங்களுக்கும் தேவை. நீங்க ஐடி துறையில வேலை பார்க்கறவரா இருக்கலாம், ஒரு சிறு தொழில் செய்யறவரா இருக்கலாம், அல்லது ஒரு மாணவரா கூட இருக்கலாம். எப்பவுமே பிஸியா இருக்கணும், எதையாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தோட அழுத்தம் உங்க கழுத்தையும் நெரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த அழுத்தம் எல்லார் மேலேயும் இருக்கு. கண்டென்ட் உருவாக்குற இந்த வாழ்க்கைய நான் எப்படி பார்க்கறேன்னா, இது வேகமா சுழன்றுகிட்டே இருக்கிற ஒரு ராட்சச சக்கரம் போல. உள்ள ஏறிட்டா ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த எலி சுத்துற சக்கரம் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். விடிய விடிய முழிச்சு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு கண்டென்ட் உருவாக்குறது உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயமா அல்லது நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியமா? நாம அந்த சக்கரத்துக்குள்ள ஓடுறதே ஒரு தவம் போல நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய சோகம். அதாவது பிஸியா இருக்கிறதே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் ஆயிடுச்சு. கரெக்ட். உளவியல் ரீதியா இதை பார்த்தோம்னா மனிதர்கள் எப்போதுமே தங்களோட மதிப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஏங்குறவங்க. ஆனா சோஷியல் மீடியா வந்த பிறகு இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வெறும் எண்களா மாறிடுச்சு. லைக்ஸ், ஷேர்ஸ் மாதிரி. ஆமா, நான் எப்பவும் பிஸியா இருக்கணும், கண்டென்ட் உருவாக்கிட்டே இருக்கணும், இல்லை என்றால் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற ஒரு மிக தவறான நம்பிக்கையில பலரும் சிக்கி இருக்காங்க. ஷூட் செய்யணும், உடனே எடிட் செய்யணும், அப்லோட் செய்யணும். அப்லோட் செஞ்சா அடுத்த நிமிஷமே அடுத்த ஐடியா பத்தி யோசிக்கணும். தங்களை ஒரு மனிதன் அப்படிங்கறதையே மறந்து ஒரு இயந்திரம் போல மாத்திக்கிட்டாங்க. பிஸியா இருக்கிறதையும் வெற்றியோட அடையாளம்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்களேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மேட்ச் முடிஞ்சதும் வீரர்கள் ஓய்வறைக்கு போயிடுவாங்க. ஆமா, அன்றைய மேட்ச் அதோட முடிஞ்சது. அடுத்த மேட்ச்ல மீண்டும் 0லிருந்து தொடங்குவாங்க. ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம எப்படி நம்ம மதிப்பு அளவிடுறோம், எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை லைக்ஸ் வருதுன்னு எப்போதுமே ரீசெட் ஆகாத ஒரு டிஜிட்டல் ஸ்கோர் போர்ட் போல இதை பார்க்கறோம் இல்லையா? ரொம்ப அற்புதமான பாயிண்ட் இது. அந்த டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு ஒரு நாளும் ரீசெட் ஆகிறதே இல்ல. கண்டென்ட் உருவாக்குறது அப்படிங்கிறது நாம செய்யற ஒரு வேலை அப்படிங்கறத தாண்டி அதுவே நம்ம ஒட்டுமொத்த அடையாளம் நினைக்கிறது தான் இந்த சிக்கலோட தொடக்கமா. நான் ஒரு வீடியோவை கஷ்டப்பட்டு உருவாக்கும் போது அந்த வீடியோ வேறு, நான் வேறு அப்படின்னு எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அந்த பிரித்து பார்க்கிற தன்மையை இழக்கிறது தான் பர்ன் அவுட் எனப்படும் மனச்சோர்வோட முதல் படி. நீங்க உருவாக்குன வீடியோக்கு வர்ற லைக்ஸ் உங்களுக்கான லைக்ஸ் கிடையாது. ஓ, அத நான் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அது அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்டிற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல அல்கோரிதம் கொடுத்த வெளிச்சம் மட்டுமே. ஆனா மூளையில நடக்கிற ரசாயன மாற்றங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குது தெரியுமா? எப்படி? ஒவ்வொரு முறையும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போதும் மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்குது. லைக்ஸ் குறைஞ்சா உங்க சுயமதிப்பே குறைஞ்சிட்டதா மூளை நம்ப ஆரம்பிக்குது. அடப்பாவமே, அப்ப நம்ம மூளையே நம்மளை ஏமாத்துதா? ஆமாங்க. கண்டென்ட் உருவாக்குறது உங்க திறமை, ஆனா அதுவே நீங்க கிடையாது. உங்களுடைய சுய மதிப்பீட்டை ஒரு கணினி எழுதின அல்காரிதம் தீர்மானிக்க நீங்க அனுமதிக்கவே கூடாது. சொல்ல போனா
நாம நம்மள ஒரு எந்திரம் போல நடத்துறோம்னு சொல்லலாம். ஆனா ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். நாம பயன்படுத்துற விலைமதிப்பற்ற லேப்டாப்பிற்கோ அல்லது கேமராவுக்கோ கூட பேட்டரி தீர்ந்தா சார்ஜ் போட ஒரு ஓய்வு தேவைப்படுது. கண்டிப்பா சார்ஜ் போட்டு தான் ஆகணும். அந்த நேரத்துல நாம அந்த கேமராவை திட்டுறதில்ல, நீ ஏன் ஆஃப் ஆன அப்படின்னு. ஆனா மனிதர்களாகிய நாம ஓய்வெடுக்க ஏன் இவ்வளோ பயப்படுறோம்? ஏன் குற்ற உணர்ச்சி அடைகிறோம்? ஏன்னா இப்போ நாம ஓய்வு அப்படிங்கறத எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதுல ஒரு அடிப்படை பிழை இருக்கு. நம்மள பலரும் ஓய்வு என்பதை கடின உழைப்பிற்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி போல பார்க்கறோம். அதாவது ஒரு ரிவார்டு மாதிரி. ரிவார்டுனா நான் உழைச்சாதான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டா? அதேதான். நான் இந்த வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அதனால எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கிடைக்கிற தகுதி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப ஆபத்தான மைண்ட் செட். ஆனா அது ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உழைச்சாதானே ஓய்வு, இந்த வீடியோ எடிட் முடிச்சாதான் தூங்குவேன், அல்லது இந்த போஸ்ட் அப்லோட் செஞ்சாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டு, ஆமா, ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு இலக்கை அடைஞ்ச பிறகு ஓய்வு எடுக்கிறது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன ஆபத்து இருக்கு? இலக்குகளை வைக்கிறது தப்பில்ல, ஆனா உடலோட அடிப்படை தேவைகளை அதற்கான விலையா கொடுக்கறது தான் தவறு. இது பாத்தீங்கன்னா ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்க்கணும். ஓய்வு என்பது ஒரு வெகுமதி அல்ல, அது மனிதனோட அடிப்படை தேவை. பசி மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். பசிச்சா சாப்பிடுறோமா? தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோமா? நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அதனால எனக்கு இன்னைக்கு மூச்சு விட தகுதி இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பா மாட்டோம். அது ரொம்ப அபத்தமா இருக்கும். மூச்சு விடுவது எப்படி அடிப்படை தேவையோ அது போலதான் மூளைக்கும் உடலுக்கும் சோர்வு ஏற்பட்டா ஓய்வெடுக்கிறது அப்படிங்கறதும். பசியை எப்படி நாம தள்ளி போட முடியாதோ அதே போலதான் தூக்கத்தையும் ஓய்வையும் தள்ளி போடக்கூடாது. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல நடக்கிறது என்ன? நான் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா என் சேனலோட வியூஸ் 50% குறைஞ்சிடுது. அல்காரிதம் எனக்கு கீழே தள்ளி விடுது. ஆமா, அந்த பயம் இருக்கு. அந்த பயம் நிஜமானது தானே, அது ஒரு கற்பனை பயம் கிடையாது. வியூஸ் குறைஞ்சா வருமானம் குறையும், ரீச் குறையும். இந்த பயத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் நீ பசிச்சா சாப்பிடுற மாதிரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா அவர் எப்படி ஏத்துப்பாரு? உங்க கேள்வியே ரொம்ப நியாயமானது. அல்காரிதம் உங்களை தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் நிஜம்தான். ஆனா நம்ம எதை இழக்க போறோம் அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்க்கணும். எதை இழக்க போறோம்? நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து தூங்காம ஓய்வில்லாம வேலை செஞ்சா உங்க உடல்ல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு பல மடங்கு அதிகரிக்கும். உடல் தன்னை ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறத நினைச்சுக்கும். அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுன்னு சொல்லுவாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி. இதோட நீண்ட கால பாதிப்பு என்ன தெரியுமா? அதீத பதச்சம், தூக்கமின்மை மற்றும் முழுமையான மனச்சோர்வு. ஒரு வாரம் வியூஸ் குறையறது அப்படிங்கறது சரி செய்யக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் பிரச்சனை. அடுத்த வீடியோல கூட அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா உங்க நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டு கண்டென்ட் உருவாக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போறது சரி செய்ய முடியாத லாங் டேர்ம் பிரச்சனை. உங்க உடல் அல்காரிதம்காக வேலை செய்யல, அது உங்க உயிர் வாழ்தலுக்காக வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம உணரணும். ரொம்ப அருமையான விளக்கல். அப்படியானால் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பலரும் தூக்கத்தை தியாகம் செய்யறத ஒரு பெருமைக்குரிய விஷயமா காட்டிக்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஆமா, அது ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி வச்சு சுத்துறாங்க. நான் நேத்து நைட்டு முழுக்க தூங்கல, 3 வீடியோ எடிட் பண்ண, காஃபி மட்டும்தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்றத ஏதோ ஒரு போர்க்களத்துல வாங்கிய வீரத்தழும்பு போல காட்டிக்கிறாங்க. இது நம்ம ஆரோக்கியத்தை நாமே காவு கொடுப்பதற்கு சமம் அப்படிங்கறது ரொம்ப அழகா விளக்குனீங்க. கண்டிப்பா. சரி, இப்போ ஓய்வு ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறது புரிஞ்சது. ஆனா நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கிற சில நாட்கள்ல மூளை மந்தமா இருக்கும்போது, ஐயோ நாம இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யலையே, நான் வேஸ்ட் ஆகிட்டேனா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ள அரித்துக்கிட்டே இருக்கே, அது ஏன்? ஏன்னா நாம தினமும் ஏதாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், தினமும் ஒரு புது ஐடியா வரணும்னு தவறா நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா மனித மூளை அப்படி வடிவமைக்கப்படல. அப்போ அந்த மந்தமான நாட்கள் நீங்க சொல்ற அந்த மந்தமான அல்லது மெதுவான நாட்கள் மூளையோட ஒரு குறைபாடு கிடையாது, அது மூளையோட ஒரு கட்டமைப்பு. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம மூளையை ஒரு ஸ்பாஞ்சுடன் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணீரை முழுமையா உறிஞ்சின பிறகு அதை நம்ம பிழிஞ்சாதான் தண்ணி வரும். கரெக்ட். உறிஞ்சவே நேரம் கொடுக்காம காய்ந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பிழிஞ்சுக்கிட்டே இருந்தா அதுல இருந்து எப்படி தண்ணி வரும்? அது போலதான் நமது மூளையும். அது சுற்றியுள்ள விஷயங்களை, அனுபவங்களை, மற்ற மனிதர்களோட உரையாடல்களை உறிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்போதானே புதிய ஐடியாக்கள் வரும். மிகச்சிறப்பான ஒப்பீடு இது. நீங்க சொன்ன இந்த ஸ்பாஞ்ச் உறிஞ்சும் நேரம் தான் மூளையோட அறிவியல்ல டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு அழைக்கப்படுது. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னா என்ன?
அதாவது நாம எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலும் கவனம் செலுத்தாம சும்மா ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்கும்போதோ அல்லது காதுல இயர்ஃபோன்ஸ் இல்லாம தனியா நடந்து செல்லும் போதோ தான் இந்த நெட்வொர்க் ஆக்டிவ் ஆகுது. ஓ, நம்ம சும்மா இருக்கும்போது மூளை வேலை செய்யுதா? ஆமாங்க. அப்போதான் மூளைதான் இதுவரை சேகரிச்ச பல தொடர்பில்லாத தகவல்களை ஒன்றிணைச்சு ஒரு புதிய ஐடியாவை உருவாக்குது. சிறந்த கற்பனை திறன் மற்றும் பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அந்த அமைதியான இடைவெளியில தான் உருவாகுது. சோர்வான ஒரு மனசுல இருந்து ஒருபோதும் சிறந்த கண்டென்ட் வராது. ஓஹோ, அப்படியானால் நான் எதுவும் செய்யாம சும்மா இருக்கேன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சி அடையிற அந்த நேரங்கள்ல தான் என் மூளை உண்மையிலே தனக்கு தேவையான முக்கியமான வேலைகளை பின்னடியில செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா மூளைக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் அது அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகுது. இது கேட்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கு. ஆனா இந்த குற்ற உணர்வு நமக்கு உள்ளிருந்து மட்டும்தானே வரதில்ல. நாம எந்த சமூக வலைத்தளங்களுக்காக வேலை செய்யறோமோ அந்த தளங்களே இந்த போலியான அழுத்தத்தை நம்மீத திணிக்குதே. எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம திறந்தாலே போதும், விலை உயர்ந்த கார்ல உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் ஹசில் ஹார்டர், நோ ஸ்லீப், 24/7 கிரைண்ட் அப்படின்னு மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேர்ல கத்துறாரு. அதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அடடா எல்லாரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் இப்படிதான் இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு போலி அழுத்தம் வந்துருது. இது எப்படி தவிர்க்கிறது? அந்த போலி அழுத்தத்தை புரிஞ்சுக்க அந்த வீடியோக்களுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நீங்க பார்க்கணும். சமூக வலைத்தளங்கள் காட்டுற அந்த சதா ஓடிக்கொண்டே இருக்கும் கலாச்சாரம் அப்படிங்கிறது நிஜ வாழ்க்கை இல்ல. பின் அது என்ன? அது வெறும் கண்டென்ட் மட்டுமே. அந்த 15 வினாடி வீடியோல தூங்காத உலை அப்படின்னு கத்துப்பவர் அந்த வீடியோவை எடுத்து முடிச்சதும் நிம்மதியா போய் தூங்குவாரு. ஆனா அதை பாக்குற நீங்க உங்க நிஜமான தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க. இதுதான் இதுல உள்ள முரண். உண்மையாலுமே இது ஒரு பெரிய ட்ராப் தான். அடுத்த கண்டென்ட் என்ன, இதுக்கு வியூஸ் எவ்வளவு வரும், இந்த ட்ரெண்டிங் ஆடியோவை பயன்படுத்தினா அல்காரிதம்க்கு பிடிக்குமா அப்படிங்கிற தொடர் பதற்றத்திலேயே ஒரு நாளைய கழிக்கும் போது நாம என்ன இழக்கிறோம்னு எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அவங்க தங்களோட நிகழ்காலத்தை முழுமையா இழக்கிறாங்க. உடல் ரீதியா அவங்க குடும்பத்தோட டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மனதளவுல 1 மணி நேரத்துக்கு முன் போட்ட வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்காலத்தை இழக்கிறது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு வியாதி போல. இதை கேக்குற நேயர்கள், குறிப்பா நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா இத கவனமா கேளுங்க. சொல்லுங்க. நீங்க இப்படியே ஓய்வு இல்லாம ஒரு அல்காரிதமுக்காக உங்க நிகழ்காலத்தை இழந்து ஓடிக்கிட்டே இருந்தா மிக விரைவில் கண்டென்ட் உருவாக்குறதே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். எதை நீங்க ரொம்ப விரும்பி ஒரு ஆர்வமா தொடங்குனீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரும் பாரமா அழுத்தமா மாறிடும். பேஷன் பிரஷரா மாறிடும்னு சொல்றீங்க. கரெக்ட். உங்களுடைய பேஷன் பிரஷராக மாறும் அந்த புள்ளி தான் உச்சகட்ட பர்ன் அவுட். இதனால நீங்க உங்க நிஜ வாழ்க்கையின் மனிதர்களை, அவங்களோட புன்னகைய, உங்களுக்காக அவங்க செலவிடும் நேரத்தை அந்த அல்காரிதம் அப்படிங்கிற அரக்கனுக்கு பலி கொடுக்கறீங்க. இதை கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த போலியான சமூக வலைத்தள அழுத்தத்துக்காக நம்ம நிஜமான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ஏன் நம்ம பலி கொடுக்கணும்? அதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நாம நமக்காக வாழ்றோமா அல்லது ஒரு கோட் எழுதப்பட்ட அல்காரிதமுக்காக வாழ்றோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படியானால் இதிலிருந்து வெளியே வர அல்லது இந்த அழுத்தத்தை குறைக்க நாம என்னதான் செய்யணும்? ஏதாவது பிராக்டிக்கலான தீர்வுகள் கட்டுரையில இருக்கா? மிக எளிமையான ஆனா ஆழமான ஒரு பயிற்சியை இந்த கட்டுரை முன்வைக்குது. ஒரு நிமிஷம் எல்லாவற்றையும் நிறுத்துங்க, ஆழமா மூச்சு எடுத்து விடுங்க. இது ஒரு சவாலாகவே நீங்க எடுத்துக்கோங்க. என்ன சவால் அது? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்க லேப்டாப் அல்லது மொபைல 1 மணி நேரம் முற்றிலுமா ஓரமா வச்சிடுங்க. வேற எந்த அறையிலாவது வச்சுட்டு வாங்க. அந்த 1 மணி நேரம் எந்த ஸ்கிரீனையும் பார்க்க வேண்டாம். அந்த நேரத்தை உங்களை சுற்றியுள்ள நிஜ மனிதர்களுடனோ அல்லது வெளியிலோ செலவிடுங்க. 1 மணி நேரம் மொபைல் இல்லாம இருக்கிறது இன்னைக்கு பலருக்கும் ஒரு பெரிய சவால் தான். அந்த 1 மணி நேரத்துல என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆரம்பத்துல ஒரு விதமான பதற்றம் இருக்கும். போனை பார்க்கணுமே அப்படிங்கிற உந்துதல் இருக்கும். ஆனா அந்த பதற்றம் அடங்கின பிறகு அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. என்ன கேள்வி? இந்த ஓயாத பிஸியான வாழ்க்கையில நான் இழந்து விட்ட ஒரு சின்ன சந்தோஷம் அல்லது எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன? ஒரு காலத்துல நீங்க படம் வரைஞ்சிருக்கலாம், அல்லது புத்தகம் படிச்சிருக்கலாம், அல்லது சும்மா பாட்டு கேட்டுட்டு நடந்திருக்கலாம். அந்த அமைதியான நேரத்துல உங்க மனசு திறந்து உங்களுக்கு நீங்களே நேர்மையான ஒரு பதில சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இது. ஆமா, அந்த பதில் நீங்க யார் அப்படிங்கறதையும் உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம் அப்படிங்கறதையும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டும்.
அந்த 1 மணி நேர இடைவெளி நிச்சயமா பலருக்கும் ஒரு பெரிய திறவுகோலா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஆழமான அலசலின் மூலம் கண்டென்ட் உருவாக்குறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டுமே, அதுவே உங்க முழு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. ஒரு ஸ்பாஞ்ச் போல உங்களுக்கும் ஓய்வு தேவை. அந்த ஓய்வுல தான் உங்க கற்பனை திறன் மலரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க மதிப்பு ஒருபோதும் லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ்கள்ல இல்ல. 100க்கு 100 உண்மை. இந்த சிந்தனைகளோட இறுதியா ஒரு ஆழமான கேள்வியை உங்க முன் வச்சு இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். நாம எப்போதுமே அடுத்த வீடியோ, அடுத்த பதிவு, அடுத்த ட்ரெண்ட் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நாம அனைவருமே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியவங்க தான். அப்படி நீங்க இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது மக்கள் உங்களை எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்க உருவாக்குன வெறும் 15 வினாடிகள் மட்டுமே ஓடக்கூடிய, நாளைக்கே எல்லாராலும் மறக்கப்படக்கூடிய ஒரு வைரலான ரீல்ஸ் மூலியமாகவா, அல்லது கேமராக்கள் அனைத்தும் ஆஃப் செய்யப்பட்ட பிறகு நிஜ வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் சக மனிதர்கள்கிட்டையும் நீங்க காட்டிய அந்த அன்பான உண்மையான சிரித்த முகத்துக்காக நினைவில் வச்சுக்கணுமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. அந்த 1 மணி நேர டிஜிட்டல் இடைவெளியில இதையும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.